ஓரளவுக்கு தான் சார் பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பாண்டியன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே வந்து கோபங்கள் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு புரியல. அதாவது மீனா இப்போ வந்து சென்னைக்கு போனோம், ட்ரைனிங்காக போனோம், அவங்களுடைய வேலைக்காக, அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அது அவங்களுக்கு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது செந்திலும் மீனாவும். வீட்டில் சொல்லிட்டு போனால் போதும். ஆனால் வந்து ஏதோ வந்து பெர்மிஷனே கொடுக்காத மாதிரி இவர்கிட்ட கேட்கணுமா, இவர் வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்க வரான். யார் கூட போகணுன்னா சம்மந்தமே இல்லாமல் சரவணனையும் தங்கமயிலையும் அனுப்பிவிடுவாராமா, 1000 கேள்வி கேட்பாராமா அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து யாராக இருந்தாலும் தாங்க முடியாது. இதுக்கப்புறம் வந்து மீனா கடுப்பானால் அதில் வந்து நம்ம அவங்களோட குறையே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது. திருப்பி இதை யோசிச்சுட்டு செந்தில் போக முடியாது, செந்திலுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்துச்சு மாமா, நாங்கள் போக தான் செய்ய போகிறோம், எனக்கு வேறு வழி இல்லை, நான் அதை கண்டிப்பாக போயே தீரணும், அவர் வருவாரான்னு சொல்லுங்கள், இல்லைனா நான் தனியாகவே போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் தனியாக போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதுமாமா என்னால் இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கோவப்பட்டாவாச்சும் வந்து தான் செய்கிற தப்பை வந்து பாண்டியன் உணர்வாருன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.